Amen. Praise the Lord, dear people of God. இந்த நாளிலே கூட இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே கூட சில பேர் ரொம்ப கஷ்டத்தோட இல்லை ஏதோ ஒரு காரியத்தோட நீங்கள் ஒரு டவுட்டா ஏன் மறுபடியும் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருப்பீங்கன்னு சொன்னால், ஐ பிலீவ் நம்முடைய ஆராதனை தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். Our worship has such power. Today the problem is the devil is not allowing us to worship God. யோசிச்சு பாருங்களேன், நம்ம போய் சர்ச்சில் பாடும்போது கூட நம்ம சோகத்தோடு தான் பாடுவோம். அது ஆராதனை கிடையாது. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை உபத்திரவங்கள் என் வாழ்க்கையை நோக்கி வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தெய்வம் எங்களை தப்புவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் தான் மறுபடியும் எழுந்து நம்மை ஓட வைக்கிறது. And today I want to tell you, start to praise and worship God. Hallelujah. என்னைக்கு நம்ம வாய் திறக்கப்படுதோ, எப்போ நம்ம இருதயம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படுகிறதோ, அங்கதான் அவர் மகிமைப்படுகிறார். Today, whatever is your problem, whatever is your situation, that's confusing you, today my Jesus is visiting you. How many of you believe that? Amen. Today my Jesus is visiting you in the spot where you're stuck up. ஆண்டவரோட பியூட்டியை நீ எங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ அங்கேயே இறங்கி வருகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். Hallelujah. Today I want to request everyone, those who are watching this video, keep everything aside. எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சிருங்களேன். உங்க கவலை, உங்க துக்கம், உங்க துயரம், இந்த நேரத்தில் அவரை மாத்திரம் உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நம்ம நனைய போகிறோம். How many of you want to be, அவருடைய ரெயின்ல அப்படியே நனைஞ்சு, அது போதும் நமக்கு. அது நனைஞ்சாலே வாழ்க்கையில பாதி விஷயங்கள் மாற ஆரம்பித்து விடும். ஆமென். ஸோ நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவருக்கு நேராக உங்க இருதயத்தை திருப்புங்க பார்க்கலாம். Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Father, we praise you, we praise you, we praise you, we praise you, Lord. Oh, we worship you, we worship you, we worship you, Lord. எங்க இருவர் மூவர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் பண்ண வேண்டும் சொன்ன தெய்வம் ஆவியானவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த worship timeல we want your presence to overtake us. We want the presence of God, oh Master. Hallelujah. Come on, எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஒரு ரகசியம் தெரியுமா? என்னைக்கு நீ அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கியோ உன் நுகத்தை தேவன் முறிப்பார், உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். This is a very powerful instrument. When you talk in tongues, the Lord is ready to change everything. Lava shekarado moro tola raba rebedina handele rekaratula raba ladia. I sense the power of the Holy Spirit is moving right now. It's moving right now. Those who are watching this video, those who are joining with me in the worship right now, I release that presence. Hallelujah. Oh, we worship you, God. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. Come on guys. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. Come on everyone, let's go. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஓலா பாஷேரா கதனா
தேவா எந்த நூதடுகள் இன்று தொடுமே. சொல்லுங்களேன். ஏசாயாவின் நூதடுகள் தொட்ட தேவா எங்கள் உதடுகள் இன்று தொடுமே. Come on, let's go. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா இயேசுவே. ஆவியானவரே ஓலா பரகதனமா ரியந்தேலே ரெபேதனமா ரியந்தோரே பாசியே. அவரால் திருப்பி கொடுக்க முடியும். Receive it in Jesus' mighty name. Whatever you have lost, whatever you are depressed, today the breeze of God is coming. Whoa, ruakatre, ruakatre, swasakatre, என்னை உயிர்ப்பியுமே. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. We worship you, Father. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் ஆராதனையை ஒரு லவ் டாக் மாதிரி செய்ய விரும்புறீங்க? You know, worship is a love talk. Talking with God. யோசிப்பா, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை ஆண்டவரோட கூட ஒரு லவ் டாக் வச்சிருப்போம். எப்பவுமே போகும்போதெல்லாம் ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை தாங்க, என்னை மட்டும் குறையா படிச்சிட்டிங்களா ஆண்டவரே, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, மற்றவங்களை நான் பார்க்குறேன் அவங்களாம் நல்லா இருக்காங்க. என்னுடைய பார்வை எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்றுதான் இன்னைக்கு ஆராதனை. நம்ம ஆராதனை அப்படி இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆராதனை, ஆண்டவரே எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, என் நினைவெல்லாம் உங்க மீது மாறணும், என் நினைவெல்லாம் எனக்கு என்ன நடக்கும், எப்போ கிடைக்கும், என் லைஃப் எப்போ மாறும், இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா இனிமே நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் அவராய் மாற வேண்டும். Hallelujah. Thank you, Holy Spirit. I believe today the Lord is releasing the presence into your life. அவர் மீது இன்னும் அதிகமான ஒரு வாஞ்சையை தேவன் நமக்கு ஏற்படுத்துவாராக. Hallelujah. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலை நான் பாட போகிறேன். இந்த பாடல் பாடும் பொழுது ஒரு ஜெபமாக நாம் பாட போகிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. One more time. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? Come on, come on, let's go. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. Come on, dear people of God. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் மழைக்காக காத்திருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு மழை பெய்யாதா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்காதா, எனக்குள்ள புழுங்கி புழுங்கி அழுதுட்டு இருக்கிற ஒவ்வொரு இரவும் மாறாதா?
என் அன்பே என் உயிரே. ஒரே வாட்டி மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசும் என்று அவளுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. சொல்லுங்க, மழையாக இறங்கணுமே. Yes, Holy Spirit, fill me up with your rain. இயேசுவே, இயேசுவே, ஆருயிரே, என் நேசமே, இயேசுவே, இயேசுவே, ஆருயிரே, என் நேசமே, இயேசுவே. ஹalleluya, amen. எத்தனை பேர் ஒரு லவ் ஃபில்டு வர்ஷிப் ஓட இருக்கிறீங்க? ஆமென். எப்பெல்லாம் ஆண்டவரை உயர்த்த 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 அன்பு உள்ள அப்படியே பபுள் ஆயிட்டே இருக்கணும். ஆமென், ஹalleluya. இதனால கூட இந்த வர்ஷிப்பை நீங்க தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே என் கூட ஜாயின் பண்ணும்போது I believe your circumstances, your situations are changing. Hallelujah, amen. So இந்த நாளில கூட இன்னொரு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். எப்போலாம் சோர்ந்து போகிறோமோ, கொஞ்சம் யோசிப்பேன், சோர்ந்து போகும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் சில பேர் கேட்பாங்க. ஆனால் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஒரே ஒரு காரியம், அவரை உயர்த்தணுன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். I always wants to lift up my God in every moment of my life. Amen. So how many of you ready? Guys, are you ready? போமா, கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் கொடுங்கப்பா. Yes. Amen. Hey. அவர் நல்லவரை வாழ்த்துவேன், அவர் வல்லவரை. கமான் சொல்லுங்களேன், கமான். ஏய், பாடுவேன் அவர் நல்லவரை, ஓ வாழ்த்துவேன் அவர் வல்லவரை. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஈரே, என் நல்மெய்ப்பரே, யெகோவா ஷம்மா, என் துணையாளரே. கமான், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். ஓ யெகோவா நிசியே, என்றும் ஜெயம் தருவீரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், ஓ நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். பாடுவேன் நான் அவர் நல்லவரை, ஓ வாழ்த்துவேன் நான் அவர் வல்லவரை. ஒன் மோர் டைம், பாடுவேன், பாடுவேன் நான் அவர் நல்லவரை, ஓ வாழ்த்துவேன் நான் அவர் வல்லவரை. Amen. Hallelujah. How many of you really happy about what God is doing in our life? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத
நம்ம டெய்லி நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். See, every day in 24 hours, I want to be very practical today. 24 hours la 18 hours we are thinking about our problems. 18 hours we are thinking, what is my next, what I'm going to do, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கை எப்படி தொடங்க போகுது, எப்படி முடிய போகுது, ஆண்டவர் என்ன எனக்கு செய்ய போகிறார், நான் சர்ச்சுக்கு போறேன், வர்ஷிப் செய்கிறேன், சில நேரத்தில் எனக்கு நிறைய ப்ராஃபசிஸ்லாம் சொல்றாங்க, எல்லாமே என் லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் 18 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பிசாசு என் வாழ்க்கையில் நடக்கிற நெகட்டிவ், என் வாழ்க்கையில் நடக்கிற உபத்திரவத்தை, என் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டத்தை காமிச்சு 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 இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்திலையும் எழும்ப முடியல, ஜபத்திலையும் எழும்ப முடியல. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க அப்படின்னு தான் நிகழ்ச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோம். Sometimes when you go to church, when someone preaches in the church, maybe that message would have touched you. அந்த ஒரு நாள், wow, God spoke with me அப்படின்னு இருக்கிறோம். But after 2 to 3 days மறுபடியும் பழைய நிலைமைக்கு போறோம். என்ன காரணம் தெரியுமா? 18 மணி நேரமும் பிசாசு என் காதுல சொல்லிட்டு இருக்க ஒரு காரியம், you have failed, you have lost, it is over, it is finished. Every minute, every moment the devil reminds me, நான் உழந்ததே எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். என் வாழ்க்கையில் முடிந்து போன ஒரு காரியத்தை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தவங்க திட்டுனாங்க, அதையே யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். But today God wants to remind you, பைபிள் உள்ளவங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதையே தருவார். How many of you believe that? Amen. கர்த்தர் எனக்கு நன்மையானதையே தருவார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆள இது உறுதியா சொல்ல முடியும்? எத்தனை பேர் உறுதியா கர்த்தர் நன்மையானதை தருவான்னு சொல்ல அந்த நிலைமையில் இருக்கிறோமா? முதல்ல அதை அனலைஸ் பண்ணுங்க. நீ பிரச்சனையில் இருக்கும்போது கர்த்தர் நன்மையா தருவ சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு அந்த நிலைமையில தான் விசுவாசிகள் காணப்படுங்க. நம்ம பேர் நம்ம நல்லா தட்டிப்போம், நான் பெரிய விசுவாசி, அந்த சர்ச்சுக்கு போறேன், அந்த சர்ச்சுக்கு போறேன், நான் 18 வருஷமா கிறிஸ்டியனா இருக்கேன். அதெல்லாம் இங்க முக்கியமே கிடையாது. நீ நல்லாவே இல்லாத பொழுது சூழ்நிலை நாளைக்கு உன்னை நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நீ போகும்போது, இல்ல இல்ல கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லத்தக்க அந்த 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 மோட்டிவேஷன் நான் இருக்கிறேன். Today God says the enemy would have robbed everything from your life. He would have robbed your joy. இன்னைக்கு பெரிய இன்னைக்கு நம்ம நிறைய சொல்றோம், பணம் இழந்துட்டேன் பிரதர், இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன். நீ அதெல்லாம் இழந்ததை விட முதல்ல உன் ஜாயை இழந்துட்ட, உன் சந்தோஷத்தை இழந்துட்ட. ஒரு மனுஷனுக்கு பெரிய மிரக்கலை விட முதல்ல அற்புதமே ஜாய், மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். The devil has robbed your joy, but God says, hey, today I want to remind you something. Every day the devil reminds you, 18 hours he reminds you about your problem. Today God reminds you, hey, கர்த்தர் நன்மையானதை தான் தருவார். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதே நன்மையை பார்க்க, இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டதே நன்மையை ருசிக்க, இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டதே நன்மையை என் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள. ஆனா பிசாசு சொல்றான், உன் வாழ்க்கையில் நன்மை நடக்காது, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது, நீ அதுக்காகலாம் படைக்கப்படல, நீ பாவியா இருக்க தான் பிறந்திருக்கிற, நீ பாவத்திலே தான் இருப்ப, நீ பாவ கட்டிலே தான் இருந்திருப்ப, நீ தரித்திரத்திலே தான் இருப்ப, உன்கிட்ட காசு இருக்காது, ஆனா நீ வாயில மட்டும் நல்லா வடை சுடலாம், இயேசு இதை செய்வார், இயேசு அதை செய்வார் மட்டும், நீ வாயில மட்டும் எல்லாமே பிசாசு சொல்ல வைப்பான். ஆனா in action the devil is not allowing. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என்கிட்ட வந்து, என்னால பேங்க் பேலன்ஸ் வந்து 2000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது, டெய்லி காசு பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் எப்பவுமே நம்மளை செழிப்பாக தான் வைப்பார். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை பேங்க் பேலன்ஸ் கூட இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். என்ன கேட்டிங்கன்னா முதல்ல அங்கேயே ஃபண்டமெண்டலாக ராங்காக இருக்கிறோம். இன்னைக்கு இயேசு நன்மையை தருவார், நான் வெளியே பேசலாம், நான் செழிப்பா ஆகணும் ஐயா, முதல்ல நான் ஆசீர்வாதமா மாறணும் ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிலைமையை நான் மாற்றுவேன், உன் நிலைமையை நான் மாற்றுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க டெவிலுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, பிசாசு ரிமைண்ட் பண்ணுங்க. ஏய், 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் பிரச்சனை எனக்கு காமிக்க வச்சு, இன்னைக்கு நான் உனக்கு ரிமைண்ட் பண்றேன், எனக்கு தேவன் எப்பொழுதுமே நன்மையை மாத்திரமே செய்வார். God will do the good for me. Hallelujah. Hallelujah. Laba shoko loto roba ratera malatera be. Hallelujah. Abbe keys poiter and keys and drums poiter me. Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. The Lord says in this place, உன் நிலைமையை நான் மாற்ற போகிறேன்,
Don't allow the enemy. முதல் காரியம், don't allow the enemy to speak in your mind and your spirit and your heart. It is a lie. அது பொய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மையை செய்ய வந்திருக்கேன் மகனே மகளே. உனக்கு நன்மையை செய்ய தான் நான் படைச்சிருக்கிறேன். நான் உனக்கு நன்மையை தான் செய்வேன். உன் கண்களுக்கு அது impossible, உன்னுடைய பார்வைக்கு அது impossible, but it is possible for me, says the Lord. Hallelujah. The first thing, don't listen to what the enemy says. Listen to what the word of God says. Hallelujah. ஒருவேளை உன் நிலைமை எனக்கு ரொம்ப மோசமா இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், தந்துட்டார், வந்துருச்சு, நன்மையை நான் ருசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ரெலமுக்கு வாங்க. அவர் எனக்கு செஞ்சா நன்மையை தான் செய்வார். அவர் எனக்கு செஞ்சா நன்மையான ஈவுகளை மாத்திரம் தான் செய்வார். கெட்டது நடந்திருக்கலாயா, தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். Amen. The first thing, don't listen to the enemy. Don't listen to the people who are commenting about you. உன்னை குறை சொல்லிட்டு இருக்காங்க பத்தியா, உன்னை தூக்கி போட்டு மெரிக்காம, அதை கேட்காத. அவன் மெரிச்சிட்டு தான் இருப்பான். ஆனா ஒரு நாள் வரும், உன் விசுவாசம் எல்லாரையும் மெரிச்சு நீ மேல போவ. ஆமென். சில பேர் எங்களுக்கு கேட்பாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் ரொம்ப நெருங்கியவனா காணப்படும் பைபிள் சொல்லுது. ஆனா அதே பைபிள்ல 1 சாமுவேல்ல சொல்லப்படுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த ரெண்டு கான்ட்ரவர்சியலா இருக்கு. ஒன்னு, ஆண்டவருடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் டேவிட். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, என்னன்னா தாவீது சகலவற்றையும் இறந்து போகிறான். அமலேக்கியர் இடத்துல எல்லாத்தையும் இறந்து போறாங்க. அவன் பைபிள் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் நெருக்கப்பட்டான். அப்ப நீங்க நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, ஆனா எனக்கு பிரச்சனை வருமா, எனக்கு உபத்திரம் வருமா? நீ நெருக்கப்படுவாயா? ஆனா உன் விசுவாசம் மறுபடியும் சொல்லணும், நான் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு நன்மையானதையே தருவார். அந்த தாவீது நெருக்கப்பட்டான் கீழே ஒரு வசனம் இருக்குது. தாவீது என்ன பண்ணானா, he encouraged himself within his Lord அப்படின்ற வசனம். அவன் தன்னையே திடப்படுத்தி கொண்டான். ஆமென். He encouraged himself and said, no, I have a God, whatever I have lost, he will recover everything. Amen. Hello, I want to tell you something today. நல்லா கவனிங்க. The Bible says David recovered everything. Very powerful word. He recovered everything, whatever he lost. You know why he recovered? Because he had a revelation. Whatever happens, he will do what is good in my life. How many of you can say that today? Amen. எங்க டீமாக நாங்கள் சொல்றோம், எத்தனை உபத்திரங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் அவர் எங்களுக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வார். அவர் நன்மையை மாத்திரம் தான் செய்வார். என் ஆண்டவர் கெட்டவர் அல்ல. என் ஆண்டவர் வந்து தண்டிக்க கூடியவர் அல்ல. என்னை நேசிக்கிறவர், என்னை நேசிக்கிறவர், பாவியை நேசிக்க வந்தவர், ஒதுக்கப்பட்டவர்களை நேசிக்க வந்தவர். He loves me so much. He loves me so much. He loves me so much. The first thing, don't listen what the world says, what the enemy says. Second, encourage yourself by saying, my God is with me. நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. நம்மளை யாரும் என்கரேஜ் பண்ண தேடாதீங்க. இந்த உலகத்தில் உங்களை கீழே தள்ளுறதுக்கு 100 பேர் இருப்பாங்க, தூக்கி விடுறது கூட ஒருத்தன் கூட ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஊழியத்தில் சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் என்னையே என்கரேஜ் பண்ணிப்பேன். தாவீது வாசிக்கும் யோசித்தேன், என்னை என்கரேஜ் பண்ண சொல்லுவேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நானே என்னை பலப்படுத்திப்பேன். And again God will give me the strength to recover everything what I have lost. Today God says, come on, hey, I will recover everything whatever you have lost. You will recover. You will recover. Your health will be recovered. Your destiny will be recovered. Your money will be recovered. Amen. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாவட்டியில இருக்க இங்க பிறக்கல, நீ ஏழையா இருக்க இங்க பிறக்கல, தரித்திரத்துல இருக்க நீ பிறக்கல, நீ ஓவர்ஃப்ளோ ஆகுற இயேசுவின் நாமத்தில். நீங்க பேசுங்க, ஜீவன் நீ பேசணும், ஜீவனை நீ பேசணும், பேசினாதான் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் ஜீவனை உன்கிட்ட ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர் மரிக்கிறாரு. அவர் சொன்ன பிறகுதான் மரணம் அங்க ஏற்படுது பாருங்க. அப்ப அந்த ஜீவனை நான் சொல்லணும். நான் நல்லா இல்லாத போது ஆண்டவரே நான் நல்லா இருப்பேன், ஆண்டவரே நீங்க என்ன உருவாக்குவீங்க ஆண்டவர். சில பேருக்கு தோல்வியே வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. தோல்வி, எனக்கு ஏன் தோல்வி வருது? ஒருத்தருடைய வாழ்க்கையில தோல்வி தான் கிரேட்னஸ் கொண்டு போகும். நல்லா கவனிங்க. If you fail, celebrate that. You have to celebrate your failure because there is a season that is waiting for a greatness. Amen. ஏன் தெரியுமா நான் சத்தியத்தில் ஃபெயில் ஆகிறேன்? அந்த ஃபெயிலியர் தான் அந்த மிகப்பெரிய மகத்துவத்துக்கு என்னை கொண்டு போகிறது. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், if you fail in something, don't worry, he's in control. Again he will make me to stand. Again he will make me to stand firmly for his kingdom. Hallelujah. So today God says,
நான் நன்மையானதை உனக்கு தருவேன். தயவுசெய்து ஒவ்வொரு மாதம் என்ன வாக்குத்தத்தம் அதெல்லாம் விட்டுருங்க. தயவுசெய்து அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நமக்கு ஒரே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அவன் கூட தான்ப்பா இருக்கிறேன். I don't want to remind God about my promise because it is a promise. Amen. So what is your duty? To worship Him, to walk with Him. நம்ம அழகாக பாடணும். அந்த நினைவெல்லாம் காடு கொஞ்சம் கொடுங்களேன். நம்ம அழகாக ஒரு பாட்டு பண்ணல, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. இதுதான் நம்ம பண்ணணும். பிரதர் இவ்வளவு தேவை இருக்கு, இருக்கட்டும், நீ சொல்லு. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே. எல்லாருக்கும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, சகலத்தையும் இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவே இன்னைக்கு இந்த சுவிசேஷம் அவங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கட்டும். Let this gospel will go into their lives and let this gospel will recover everything. Whatever they have lost, எதையெல்லாம் இழந்து போனார்களோ அனைத்தையும் தேவன் சகலவற்றையும் திருப்பி கொடுப்பீராக. Jesus mighty name I speak no poverty. வாழ்க்கையில பாவர்ட்டி கிடையாது, வாழ்க்கையில கஷ்டம் கிடையாது, வாழ்க்கையில உபத்திரம் கிடையாது. இன்றைக்கு தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. I speak healing wherever you are. I speak deliverance wherever you are and release the Spirit of God upon your life. Those who are watching this will receive the presence. இந்த பார்த்துட்டு இருக்க தெய்வீக பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கு. லாபா ராகோலோ தோரா பாபா லா தே லேன் தோரா பா ஷேக ராது நாமா லா தெரவே ஓ லா பாரா தோரா பா ஷேக ரா தோரா மா லா தெரவே ஓ லா மா ரா தோரா பா லா தே. Oh hallelujah, go to the strings. Le kara torebe rian tora mama ra sheriante. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. கேளுங்க, மழையாக இறங்கணுமே. என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக மழையாக இறங்கணுமே. Let the rain of God, let the rain of Jesus, let the rain of the Holy Spirit be released right now. ஆண்டவரை மறுபடியும் பலப்படுத்துகிறார், மறுபடியும் ஓட வைக்கிறார், மறுபடியும் எழும்பி நிற்க வைக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய கரம் இப்பொழுதே மழையாக இறங்கணுமே. என்னை முழு நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, ஓ அன்பே என் உயிரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில கூட நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசினதாய்வுக்காக நன்றி. I believe வெறுங்கையாய் அவர்கள் திருப்பி போவதில்லை. ஆண்டவரே, இப்போ பிரசனத்துக்குள்ள வந்தவங்கள வெறுங்கையா போனதே இல்லை. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு போகும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினால் அந்த வார்த்தை எனக்குள்ளே இறங்கிட்டு அப்படின்னு சொல்லத்தக்கதாய் தேவன் காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இயேசுவின் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை 4th Saturday we have our meetings in Anitha Methodist School, BKN, Purushavakkam, Rithadan Road, Veperi. ஒவ்வொரு 4th Saturdayவும் நாங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மாதமும் மீட்டிங் இருக்கிறது. So if you want to know about our updates, you can just like our Empowering Ministries page and YouTube channel so that God will do a great and mighty things. I believe this month, March 23rd is our meeting. March 23rd is our meeting. Evening 6 p.m. it starts and finish at 8:30 sharply. So please come and be blessed. Every month, 4th Saturday, we are conducting our meetings. God bless you and God be with you. Amen. Amen.